ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பையனுக்கு வந்து பன்னீர் டிக்கா ரோல் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். அவன் கடைசி நேரத்தில் கிரேவி மாதிரி வேணும்னு சொல்லிட்டான். அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம். புளிக்காத தயிர் தான், இந்த சீசனில் தயிர் புளிக்காது. அதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிறதா மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணி விடாமல் கெட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமலே தயிரில் கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு பன்னீர், குடமிளகா, வெங்காயம் எவ்வளவும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட 3 குடமிளகா கலர்லனா ஏதாவது ஒன்று போட்டால் போதும். அப்புறம் வேக வச்ச கார்ன் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷன் தான், என்கிட்ட இருந்ததுனால சேர்த்துருக்கேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு கிளறி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எவ்வளோ நேரம்னு ஆப்ஷன் இல்லை. நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து கருக விடாமல் வதக்கிட்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கீங்களா அதையும் சேர்த்து ரொம்ப கருகிறதுக்கு முன்னாடி அரைச்சி கலந்து வச்ச அந்த மசாலாவை சேர்த்துருங்க. நிறைய தண்ணி விட வேண்டாம். நீங்கள் அதை எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லையா மாவு, அதை மட்டும் லைட்டாக அலசி ஊற்றினா போதும். ஏன்னா அப்புறம் டேஸ்ட் மாறிடும். நான் லைட்டாக ஒரு டம்ளர், பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா தயிர், கடலை மாவு ரெண்டுமே வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும் கொதிக்கும் போது. அதனால் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிருச்சு, கொதிச்சிருச்சு. நான் வந்து ரோல் பண்ணுறதுக்காக கெட்டியாக வைக்கலாம்னு நினச்சேன். அவன் கிரேவி மாதிரி சேர்த்ததுனால தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ரோல் பண்ணுறீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக வச்சு சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன்னீர். இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய வைக்கணும். பசங்க ஷேர் பண்ணுவாங்க. சாதம்னா ஷேர் பண்ணாமல் கொண்டு வந்துடுவான். இதனால் காலியாகிடும். சப்பாத்தியும் போட்டு பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் கட்டி வச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் காரமாக இருந்தது இன்றைக்கி. ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டேன். காரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுன்னு பையன் சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிஞ்சு நிறைய சாமான் சேர்ந்துருச்சு. நான் எப்போவுமே நிறைய சாமான் சேர்ந்ததுன்னா இந்த மாதிரி தட்டு, கிண்ணம், கரண்டி, டம்ளர் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுவேன். அந்த மாதிரி கழுவுனா எனக்கு ஈஸியாக சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். பாத்திரத்தை வந்து ப்ராப்பராக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். திருப்பி அது காஞ்சதுக்கப்புறம் அடுக்கி வைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் சித்தி சொல்லிக் கொடுத்த மெத்தட் இது. எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மிஷோவில் 2 கிச்சன் க்ளீனிங் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் வந்தது. ஒன்று கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு ஹோல்டரும், கிச்சன் டிஷ்யூ பேப்பரும். ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் தான் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் வந்து 240. டிஷ்யூ பேப்பர் வந்து 2 பீஸ் வந்து 2 பண்டல் 180 ரூபா போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒர்த்து. டிஷ்யூ பேப்பர்னு சொல்கிறதுக்கு பதிலாக டிஷ்யூ கிளாத்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. 2 பீஸுங்கிறது ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்தது. துணியும் நல்லா இருந்தது. நம்ம வந்து கைப்பிடி துணி தான் அடிக்கடி தேடிகிட்டே இருப்போம். எண்ணெய் கொட்டுனா இல்லை பால் கொட்டிடுச்சுன்னா பால் ஸ்மெல் அடிக்கும். அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த துணியை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காகவும் இன்னொன்று சிமினி க்ளீன் பண்ணுறது. சிமினி இருக்கிற வீட்டில் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா டெய்லி நான் சிமினி க்ளீன் பண்ணிட்டேன்னா அது எனக்கு ஒரு பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு கிளிக்கிற மாதிரி இல்லை. கரெக்டாக அவங்க வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. 4 மடிப்பாக மடித்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு ப்ராப்பராக கிளிக்கிற மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கை கடக்கமாக கர்ச்சிஃப் மாதிரி மடித்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து அதை எடுக்கும் போதும் நான் ஒரு தடவைக்கு தான் அது இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு டிஷ்யூ எடுக்கும் போதும் ஒவ்வொரு டிஷ்யூக்கும் அந்த மாதிரி கேப் விட்டுருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இதை வந்து நீங்கள் அப்படி மடித்து வச்சிட்டிங்கன்னா அதில் காற்றுல பறக்காது. எங்கே கடைசியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு இல்லைன்னா சோப்பில் நினச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா, அதை தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தான் அடுப்பை க்ளீன் பண்ணுவேன். அது நுர வராது, இன்னொன்று வாசனையாகவும் இருக்கும். அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈர துணியால் நல்லா தொடச்சிட்டு திருப்பி காஞ்ச டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுட்டேன்.
தண்ணியில் வந்து நல்லா அலசினதுக்கப்புறமும் அது வந்து வம்பாக போகலை, அப்படியே இருந்தது. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் எடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு கிளாத் ஒர்த்து தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாகிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா எனக்கு வசதியாக இருந்தது. ஏன்னா துணி போட்டு க்ளீன் பண்ணணும், அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்காது. துணிலேயுமே நமக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கும், இல்லைனா பால் கொட்டினா தொடச்சிருந்தோன்னா அந்த ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நல்ல நீட்டாக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி 2 டிஷ்யூ யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து தண்ணியில் முக்கி தொடச்சேன். தண்ணி தொட்ட இடத்த வந்து திட்டு திட்டாக தெரியக்கூடாதுங்கிறதுனால காஞ்ச டிஷ்யூ ஒன்று எடுத்து திருப்பி அதை தொடச்சேன். நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.